மீனா பிறந்த நாள் அந்த சிறிய கிராமமே ஒரு பண்டிகை போலிருந்தது. மழை பெய்யாத காலம் இருந்தாலும் அந்த நாள் மட்டும் மேகங்கள் மெதுவாக வந்து வானத்தை மூடியது. காற்றில் ஒரு இனிய வாசனை. பூமி தன் மடியில் ஒரு தெய்வீக சின்னத்தை வரவேற்கத் தயாராக இருந்தது போல. மீனா பிறந்தவுடன் அவளை முதலில் பார்த்த தாய் செல்வி, இவள் கண்களைப் பாருங்கள், நிழலிலும் பிரகாசம் இருக்கிறது என்று மெதுவாக சொன்னாள். அந்த குழந்தையின் கண்கள் சாதாரணமல்ல. ஆழமாக, அமைதியாக, ஏதோ சொல்லாமல் சொல்லும் விதத்தில் ஒளிர்ந்தன. முகத்தில் ஒரு சிரிப்பு, அழுகையும் கூட இசையாக இருந்தது. கிராமத்தார் எல்லாரும் வந்து பார்த்தார்கள். இவள் தெய்வக் குழந்தை, இந்த வீட்டுக்கு பெரிய பாக்கியம் வந்திருக்கிறது என்று ஒருவர் சொன்னார். இவள் வளர்ந்து பெரிய விஷயம் செய்வாள் என்று மற்றொருவர் ஆசீர்வதித்தார். ஆனால் மீனாவின் அப்பா ராஜன் மட்டும் அமைதியாக இருந்தார். அவர் மனதில் ஒரு எண்ணம், என் பெண் சாதாரணமாகவே வளரட்டும், அவளுக்கு அமைதியான வாழ்க்கை போதும். காலம் நகர்ந்தது. மீனா வளர்ந்தாள். அவள் அழகில் மட்டும் இல்லை, இயல்பிலும் மென்மை இருந்தது. பள்ளிக்கு செல்லும் வழியில் காற்றை ரசித்து நடப்பாள். குருவிகளை பார்த்து சிரிப்பாள். மரத்தின் கீழ் நின்று இலைகள் விழும் சத்தத்தை கேட்டு நிமிடங்கள் கழிப்பாள். அவளுக்கு வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு ஓட்டம், மெதுவான அமைதியான ஓட்டம். பள்ளியில் அவள் மிகவும் சாதாரண மாணவி. முதல் ரேங்க் கிடைக்கவில்லை, ஆனால் தோல்வியும் இல்லை. ஆசிரியர்கள் அவளை விரும்பினர். ஏனெனில் அவள் கேள்விகள் கேட்டாள், புத்தகத்திலிருந்து அல்ல, வாழ்க்கையிலிருந்து. மாமா, ஏன் மழை வந்தால் மனசு இவ்வளவு இலகுவாகிறது என்று ஒரு நாள் கேட்டாள். ஆசிரியர் சிரித்தார். அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் ஒரு கவிதை போலவே அது இருந்தது. மீனாவுக்கு தோழிகள் இருந்தனர், ஆனால் அவள் ஒருவரையும் பிடித்து கொள்ளவில்லை. யாரும் அவளை பிடித்து கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அவள் இருப்பதே போதுமானது. அவள் நடக்கும் இடத்தில் சண்டைகள் குறைந்தன. அவள் பேசும் வார்த்தைகளில் சாந்தி இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் பெரிய பிரச்சனை எழுந்தது. நீர்ப்பாசன வாய்க்கால் குறித்து 2 குடும்பங்கள் சண்டையிட்டனர். கோபம் அதிகரித்து வார்த்தைகள் காயமாய் மாறின. அந்த நேரத்தில் மீனா அமைதியாக அங்கே நின்றாள். அண்ணா, இந்த நீர் நம்ம எல்லாருக்குமே தேவையானது. இது யாருடைய சொத்து இல்லை, நம்ம வாழ்க்கை போல ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்று என்று சொன்னாள். அவள் குரல் பெரியதாக இல்லை, ஆனால் அது மனங்களை தொட்டது. சண்டை மெதுவாக அமைதியானது. அவளுக்கு ஒரு கனவு இருந்தது. கிராமத்தில் ஒரு சிறிய நூலகம் அமைக்க வேண்டும். குழந்தைகள் புத்தகங்களை படிக்க வேண்டும். அவர்கள் உலகத்தை பார்க்க வேண்டும். அந்த கனவு பெரியதாக தோன்றவில்லை, ஆனால் அவள் மனதில் அது ஒரு கோயில் போல. அவள் தினமும் சிறு சிறு சேமிப்புகள் செய்தாள். பழைய புத்தகங்களை சேகரித்தாள். நண்பர்களிடம் கேட்டாள். ஆசிரியர்களிடம் உதவி கேட்டாள். மக்கள் முதலில் சிரித்தனர். இவள் என்ன பெரிய காரியம் செய்யப் போகிறாள் என்று கேட்டனர். ஆனால் அவள் சிரித்தாள். நான் பெரியது செய்ய வேண்டிய அவசியமில்லை, சிறியது போதும் என்றாள். மாதங்கள் கழித்து அந்த நூலகம் உருவானது. சிறிய அறை, சில மேசைகள், பழைய புத்தகங்கள். ஆனால் அந்த அறையில் கனவுகள் இருந்தன. குழந்தைகள் வந்து படிக்க ஆரம்பித்தனர். கிராமத்தில் ஒரு புதிய ஒளி பிறந்தது. மீனா இன்னும் சாதாரணமாகவே வாழ்ந்தாள். காலை எழுந்து அம்மாவுக்கு உதவினாள். வயலில் அப்பாவுடன் சென்றாள். மாலை நேரத்தில் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள். அவள் வாழ்க்கை எளிமையானது, ஆனால் அந்த எளிமையில் ஒரு ஆழம் இருந்தது. ஒரு முறை நகரத்தில் இருந்து ஒருவர் வந்தார். அவர் ஒரு பத்திரிகை நிருபர். உங்கள் கிராமத்தில் ஒரு பெண் நூலகம் ஆரம்பித்திருக்கிறாளாம் என்று கேட்டு வந்தார். மீனாவை சந்தித்து, உங்கள் வாழ்க்கை பற்றி சொல்லுங்கள் என்றார். மீனா சிரித்தாள். என்ன சொல்ல, நான் ஒரு சாதாரண பெண்தான். இந்த கிராமம் என்னை வளர்த்தது. நான் இதற்கு ஒரு சிறு நன்றி சொல்ல நினைத்தேன், அதுதான் என்றாள். நிருபர் எழுதிய கட்டுரை நகரத்தில் பரவியது. மக்கள் மீனாவை பற்றி பேச ஆரம்பித்தனர். ஆனால் மீனாவுக்கு அந்த புகழ் முக்கியமில்லை. அவள் இன்னும் மாலை நேரத்தில் காற்றை பார்த்து நின்றாள். இன்னும் மரத்தடியில் அமர்ந்து இலைகள் விழும் சத்தத்தை ரசித்தாள். ஒரு நாள் அவள் தாய் கேட்டாள், மீனா, எல்லாரும் உன்னை தெய்வக் குழந்தை என்று சொன்னார்கள். உனக்கு அதை பற்றி என்ன தோன்றுகிறது? மீனா மெதுவாக பதில் சொன்னாள். அம்மா, நான் தெய்வம் இல்லை, நான் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் ஒவ்வொருவரின் உள்ளிலும் ஒரு சிறு ஒளி இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வந்தால் போதும், அதுதான் தெய்வம். அந்த வார்த்தைகள் அவளின் வாழ்க்கையை வரையறுத்தன. அவள் பெரிய சாதனைகள் செய்யவில்லை, உலகம் முழுவதும் பெயர் பெற்றதும் இல்லை. ஆனால் அவள் வாழ்ந்த கிராமத்தில் அவள் ஒரு ஒளி, ஒரு அமைதி,
ஒரு இனிய ஓசை. மீனா பிறந்த நாள் கிராமம் பண்டிகை போல இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து அவள் வாழ்க்கை முழுவதும் அந்த கிராமம் ஒரு பண்டிகை போல மாறியது. ஏனென்றால் அவள் கற்றுக் கொடுத்தது, வாழ்க்கை ஒரு ஓட்டம். அதில் வெற்றி தோல்வி இல்லை, ஓட்டத்தின் இனிமை மட்டுமே. அந்த இனிமையை உணர்ந்தவர்கள் மீனாவை நினைக்கும் போது ஒரு சிரிப்பை நினைத்தார்கள். அவள் கண்களில் இருந்த அந்த ஒளி இன்னும் அந்த கிராமத்தின் மாலை நேர சூரிய ஒளியில் தெரிகிறது என்று மக்கள் சொல்வார்கள். மீனா ஒரு சாதாரண பெண், ஆனால் அவள் வாழ்க்கை ஓட்டம் பலருக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு தெய்வீக நிழல், ஒரு அமைதியான புரட்சி. மீனாவின் வாழ்க்கை ஒரு மென்மையான ஆற்றைப் போல ஓடிக்கொண்டிருந்தது. அவள் அமைதியா இருந்தாலும் பலவீனமில்லை. அவள் சிரிப்பில் இனிமை இருந்தாலும் அவள் மனதில் தெளிவு இருந்தது. அந்த தெளிவை சோதிக்க வந்தவர்தான் அந்த மனிதன். அவன் பெயர் அரவிந்த். நகரத்தில் வளர்ந்தவன். வெளியில் பார்க்கும்போது பேசும் கவர்ச்சி, தன்னம்பிக்கை, நாகரிகம் எல்லாம் இருந்தது. கிராமத்திற்கு ஒரு சமூக திட்டம் என்ற பெயரில் வந்தான். நூலகம் பற்றி கேட்டதும், இந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கிறீர்களா? நல்ல விஷயம்தான், ஆனால் இன்னும் பெரிய அளவுக்கு செய்யலாம் என்று மீனாவிடம் சொன்னான். முதல் சந்திப்பில் அவன் பேசும் விதம் மென்மையாக இருந்தது. நீங்கள் நகரத்துக்கு வரலாம், உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சிறிய வாழ்க்கையில் ஏன் அடைந்து இருக்கிறீர்கள் என்றான். மீனா சிரித்தாள். நான் அடைந்து இல்லை, நான் தேர்வு செய்திருக்கிறேன் என்றாள். அவன் அந்த பதிலை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவள் வாழ்க்கையில் நுழைய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று எண்ணினான். அவன் அடிக்கடி நூலகத்துக்கு வர ஆரம்பித்தான். உதவி செய்யும் பெயரில் மாற்றங்களை சொன்னான். இந்த புத்தகங்கள் பழையவை, குழந்தைகள் டிஜிட்டல் உலகத்தில் இருக்க வேண்டும். நான் ஒரு பெரிய திட்டம் கொண்டு வருகிறேன் என்றான். மீனா அவன் யோசனைகளை கவனமாக கேட்டாள். நல்லவை இருந்தால் ஏற்றுக்கொண்டாள். ஆனால் அவன் பேசும் விதத்தில் ஒரு மெதுவான அகந்தை இருந்தது. இந்த கிராமம் உங்களை புரிந்து கொள்ளாது, நான் தான் உங்களை புரிந்து கொள்கிறேன் என்று சொல்லும்போது அவன் நோக்கம் தெளிவாக தெரிந்தது. ஒரு நாள் அவன் நேராக கேட்டான், மீனா, உங்களுடைய வாழ்க்கை இங்கே வீணாகிறது. என்னுடன் நகரத்துக்கு வாருங்கள், இந்த இடத்தை மறந்து விடுங்கள். அந்த வார்த்தைகள் காற்றில் ஒரு கசப்பை கொண்டு வந்தது. அவள் அமைதியாயிருந்தாள். இந்த இடம் வீணில்லை, இது என்னை உருவாக்கிய இடம் என்றாள். அவன் சிரித்தான். நீங்கள் உணர்ச்சிவசப்படுகிறீர்கள், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அவள் கண்களில் அந்த பழைய ஒளி மீண்டும் தெரிந்தது. முன்னேற்றம் என்றால் இடம் மாற்றுவது மட்டும் இல்லை, மனதை காப்பதுதான் முன்னேற்றம் என்றாள். அவன் அதில் தோற்றதாக நினைக்கவில்லை. மெதுவாக அவளின் சுற்றத்தாரிடம் பேச ஆரம்பித்தான். மீனா நல்லவள்தான், ஆனால் பெரிய உலகத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவள் மனதில் சந்தேகம் வரச் செய்தான். சிலர் அவளை கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். நீ நகரத்துக்கு போனால் நல்லது அல்லவா என்று. ஒரு மாலை நூலகத்தில் குழந்தைகள் சென்ற பிறகு அவன் மீண்டும் வந்தான். நீ என்னை ஏன் புரிந்து கொள்ள மாட்டே என்றான் சற்று கோபமாக. மீனா அமைதியாக நின்றாள். நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். நீ நல்லவனாக இருக்கலாம், ஆனால் நீ என்னை மாற்ற நினைக்கிறாய். நான் யார் என்பதை நீ ஏற்கவில்லை. அவன் மௌனமாக இருந்தான். நான் இந்த கிராமத்தில் இருந்தால்தான் நான் என் வாழ்க்கை சின்னதாக இருக்கலாம், ஆனால் அது என் மனதுக்கு பெரியது. அதை யாருக்காகவும் மாற்ற மாட்டேன் என்றாள் உறுதியுடன். அந்த நாளில் அவள் குரல் மென்மையாக இருந்தாலும் அதில் ஒரு கல் போன்ற உறுதி இருந்தது. அவன் சில நொடிகள் அவளை பார்த்து நின்றான். அவளின் கண்களில் குழப்பம் இல்லை, குற்ற உணர்வு இல்லை, வேமும் இல்லை. அடுத்த சில நாட்களில் அவன் வருவதை குறைத்தான். அவன் திட்டங்களும் மெல்ல மறைந்தன. கிராமத்தில் மீண்டும் அமைதி நிலவியது. ஆனால் அந்த அனுபவம் மீனாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தது. எல்லோரும் தீயவர்கள் இல்லை. சிலர் நல்ல எண்ணத்தோடு வந்தாலும் அவர்கள் கொண்டு வரும் குழப்பம் வாழ்க்கையின் இயல்பை குலைக்கும். அதை தடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒரு நாள் அவள் தாய் கேட்டாள், அந்த மனிதன் இப்போது வரவில்லை. மீனா மெதுவாக சிரித்தாள். அவன் வந்தது ஒரு காரணத்திற்காக. எனக்கு என் மதிப்பை நினைவூட்ட வந்தான் போல. நீ பயப்படவில்லையா என்றாள் தாய். பயம் இருந்தது, ஆனால் பயத்தை விட நான் யார் என்பதை காப்பது முக்கியம் என்றாள். அந்த சம்பவத்திற்கு பிறகு மீனாவின் நடையில் இன்னும் ஒரு நிமிர்வு வந்தது. அவள் இன்னும் மென்மையாகவே இருந்தாள், ஆனால் அவள் எல்லைகளை தெளிவாக வரையறுத்து கொண்டாள். யாராவது அவள் வாழ்க்கையை மாற்ற முயன்றால் அவள் அமைதியாகவும் உறுதியுடனும் பதில் சொன்னாள். கிராமத்தில் மக்கள் அவளை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பித்தனர்.
இப்போது அவர்கள் அவளை தெய்வக் குழந்தை என்று மட்டும் சொல்லவில்லை, உறுதியான பெண் என்றும் சொன்னார்கள். மீனா எதையும் இழக்கவில்லை. அவள் இயல்பை காத்து கொண்டாள். வாழ்க்கை மீண்டும் அதன் இயல்பான ஓட்டத்தில் ஓடியது. ஆனால் அந்த ஓட்டத்தில் இப்போது ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது. அமைதி என்பது பலவீனம் அல்ல, அதை காக்கும் உறுதிதான் உண்மையான வலிமை.